கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துகளையும் வணக்கங்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கிறோம். விசேஷமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது வாழ்நாளில் ஒரு நாளை சேர்த்து கொடுத்து இந்த நாளிலும் அவருடைய பெரிதான கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாளின் காலை பொழுதில் நாம் சகோதர சகோதரிகளாக ஒன்றாக கூடி வந்து சர்வவல்லமையுள்ள தேவனை நம்ம தொழுது கொள்ளவும் அவருடைய விலை மதிக்க முடியாத சத்தியங்கள் நம்ம தியானிக்கவும் நமக்கு தேவன் இரக்கம் பாராட்டி நம் அனைவருக்கும் இப்படியான வாய்ப்பை தேவன் ஏற்படுத்தி தந்து இந்த நாளில் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஆகவே கோடான கோடி நன்றியுள்ள சூத்திரங்களை நாம் தேவனுக்கு ஏறெடுத்து கொண்டு இந்த நாளுக்கு உண்டான பாடத்துக்குள் நாம் இப்பொழுது கடந்து செல்லலாம். அன்பான சகோதர சொல்லு அன்பானவர்களே, நம்ம ஒவ்வொரு வாரமும் தேவனுடைய தெய்வீக திட்டங்களை தொடர்ந்து தொடர் பாடமாக, அதாவது அடிப்படை வேதபாட வகுப்புகளாக நம்ம தொடர்ந்து தியானிச்சுட்டு வர்றோம். அந்த வகையில் பாருங்க, ஒரு சிஸ்டமேட்டிக்கல் ஸ்டடி, இது முறையான வேதாகம படிப்பு. ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். தேவனுடைய தெய்வீக திட்டம் என்ன அப்படிங்கிறத புரிந்து கொள்ள போகிறோம். அப்போது இந்த ஒரு பாடங்கள் ஒவ்வொன்றுமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. பாருங்க, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பாடம் பார்த்தோம்னா முதலாம் உலகம் பார்த்தோம். அப்புறம் ரெண்டாம் உலகம் பார்த்தோம். முதலாம் உலகம் ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் இருந்த உலகம் முதலாம் உலகம். அது எப்படி அழிஞ்சிச்சு? ஜலப்பிரளயம் அப்படின்னு நினைத்துங்க. மழை பெஞ்சு பூமி எல்லாம் அழிச்சிட்டார். ஏன் அழிச்சாரு? இந்த பூமியில் அக்கிரமம் பெருகுச்சு. தேவதூதர்கள் மனுசூர்வம் எடுத்து வந்து மனுசுகுமாரத்தினோட கூடி ராட்சசர்கள் பிறந்தாங்க. அதனால தேவன் அது விரும்பாத சந்ததி, அது வந்து தேவ சாயல் இல்லாத சந்ததி. அதனால தேவன் முதலாம் உலகம் அழிச்சிட்டார். அப்புறம் ரெண்டாம் உலகம் ஸ்டார்ட் ஆகுது. முதலாம் உலகத்திலிருந்து ரெண்டாம் உலகத்துக்கு வந்தது யாரு? நோவாவும் அவருடைய பசங்க 3 பேர். நோவாவின் மனைவி, நோவாவின் பசங்களுடைய மனைவிகள், மொத்தம் வந்து 8 பேர் முதலாம் உலகத்திலிருந்து ரெண்டாம் உலகத்துக்கு வந்தாங்க. அப்போ நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் போகிற உலகம் இரண்டாம் உலகம். நாமெல்லாம் இப்போ வாழ்ந்துருக்கிற உலகம் இரண்டாம் உலகம். அப்போ நோவா பசங்க மூலிமா மக்கள் பெருகிறாங்க. அப்படி வந்த ஒரு ஜென்ரேஷன் தான் நாமும். நோவாவினுடைய பசங்க சேம், காம், யாபேத், அவங்க மூலிமா பிறந்தவங்க தான் நம்ம எல்லாமே. சந்ததி இன்னைக்கு பூமியில் இத்தனை பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய ஜென்ரேஷன் தான், அவங்களுடைய வழித்தொன்றர்கள் தான். சரிங்களா? அதில் நம்ம ரெண்டாம் உலகம் பார்த்தோம். இந்த ரெண்டாம் உலகம் ஒரு முடிவில் அழிவுக்கு போக போகுதுன்னு பார்த்தோம். அது அக்னினால் அழிக்க போகிறார். சரிங்களா? அப்படின்னா மூன்றாவது உலகம், இந்த உலகத்தை அழிச்சிட்டு ஆண்டவர் ரெண்டாம் வரிகளை வந்து அவருடைய அரசாட்சி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அதுதான் மூன்றாவது உலகம். கடந்த வாரம் பார்த்தோமா இல்லைங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எப்படி வரப்போறாரு? ராஜாதி ராஜாவா ரெண்டாம் வரிகளை வந்து அவருடைய அரசாட்சி ஆரம்பிக்க போறார். நம்ம உலகத்தில் எத்தனையோ அரசாட்சிகளை பார்த்துட்டோம். எத்தனையோ ஆட்சியாளர்கள் வந்தாங்க, நம்மளை ஆட்சி செஞ்சாங்க, நமக்கு நல்லதே நடக்கல. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தால் என்ன நல்லது செய்வார்? கடந்த வாரம் பார்த்தோமா இல்லைங்களா? அவர் வந்தார்னா, அவர் அரசாட்சி செஞ்சார்னா அந்த பூமியில் என்ன நல்லது நடக்கும்? எல்லாமே ஆசீர்வாதமாக மாறும் அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். அப்போ அந்த ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு கடந்த வாரம் கேட்டோம். அந்த ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு ஒரு பாடம் அந்த கடைசியாக நம்ம கேட்டு முடித்தோம். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய ராஜ்யம் எப்போ வருங்கிறத நம்ம இன்னைக்கு பாடத்தில் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பாடத்துக்கு போகிறதுக்கு முன்பதாக சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு பாடமும் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடத்தின் தலைப்பு 5ஆம் உலக பேரரசு. 5ஆம் உலக பேரரசு. அப்போ என்ன 5ஆம் உலக பேரரசு? அப்போ 5வது உலக பேரரசுனா இதுக்கு முன்னாடி 4 உலக பேரரசு இருந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அப்போ 5வது உலக பேரரசுனா அதெல்லாம் எது அப்படின்னு நாம் பார்க்க போகிறோம். அன்பானவர்களே, நம்ம பார்க்கும்போது இந்த பூமியில் 5வது உலக பேரரசுங்கிறது என்ன அப்படிங்கிற பாடத்தில் பார்க்க போகிறோம். பேரரசுனா பெரிய அரசு, உலகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசுன்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பூமியில் அவருக்கு வழியை ஆயத்தம் பண்ணுறதுக்காக பிறந்தவர் தான் யோவான் ஸ்நானகன். அவர் வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி பிறந்தவர், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவர். பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் ஸ்நானனுடைய ஊழியம், அவர் எல்லாருக்கும் ஞானஸ்தானம் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார். பாருங்க, மத்தேயு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்க, அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் என்ன பண்றாரு பாருங்க, யூதேயாவின் வனாந்தரங்களில் வந்து மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. இப்போ அது வரைக்கும் பாருங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவர் பேசுறாரு. அந்த யூதேயாவில் வனாந்தரத்தில் மக்கள் மத்தியில் பேசுறாரு, மனம் திரும்புங்கள். என்ன சொல்றாருன்னா, ஏன் மனம் திரும்பணும்?
அப்போ தவறான வழியில் போயிட்டு இருக்கிறாங்க, மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குது அப்படிங்கிறார். அப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். அது வரைக்கும் பரலோக ராஜ்யத்தை குறித்து யாரும் பேசல. பரலோக ராஜ்யம் என்பது என்ன அதெல்லாம் தெரியாத மக்களுக்கு. அன்னைக்கு யோவான் ஸ்நானகன் பேசும்போது யார் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா ரோமர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமயமா இருக்குன்னு பிரசங்கம் பண்றாரு. இப்போ பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாரு. சரி, இவருக்கு பின்னாடி வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்? ஞானஸ்தானம் எடுத்தார். அவர் என்ன பண்றாரு பாருங்க, ஞானஸ்தானம் எடுத்துட்டு அவருடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப அவருடைய ஊழியத்து நாட்கள் கூட பாருங்க, மத்தேயு 4ஆம் அதிகாரத்துல வசனம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். பாருங்க, இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குன்னு சொல்றாரு. அவருக்கு முன்னாடி பிறந்த யோவான் ஸ்நானகனும் மனம் திரும்புங்க பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்குங்கிறார். அப்ப ரெண்டு பேருமே பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறாங்க. ராஜ்யம் அப்படின்னா ஒரு நாடு, ஒரு ராஜா இருப்பார், ஆட்சி செய்வார். அப்ப இங்கே வந்து பரலோக ராஜ்யம்ங்கிறார். யோவான் ஸ்நானனும் சொல்றாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்றாரு. என்ன சொல்றாங்கன்னா சமீபமா இருக்குது, பரலோக ராஜ்யம் சமீபமா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு வருமா? பரலோகம் என்பது மேல இருக்குது, பரலோகம் என்பது வானத்துல இருக்குது. அப்ப பரலோகத்துல தேவன் இருப்பாரு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருப்பாங்க. அப்படின்னா இந்த பரலோக ராஜ்யம் இந்த பூமிக்கு எப்போ வரப்போகுது பாருங்க. உலகத்துல வந்து வரலாறு நம்ம எல்லாம் படிச்சிருக்கிறோம். வரலாறு என்பது கடந்த காலத்துல நடந்த நிகழ்வுகளை எழுதி வைக்கிறத வரலாறு. கடந்த காலத்துல நடந்து முடிஞ்ச விஷயங்கள் அதை வந்து எழுதி வச்சு படிக்கிறத வரலாறு. இன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் வரலாறுன்னு ஒரு பாடமே இருக்குது. அந்த வரலாறு பாடத்தில் நீங்கள் நல்லா படிச்சிருப்போம். அரசர்களை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். அசோகர், அப்புறம் சந்திரகுப்த மௌரியர், இப்படி நிறைய அரசர்களை பற்றியெல்லாம் படிச்சிருப்போம். அப்புறம் பாபர், அக்பர், நிறைய அரசர்களை பற்றி படிச்சிருப்போம். அப்போ ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். உலகத்தில் வந்து உலக வரலாற்று புத்தகங்கள் நிறைய இருக்குது. உலக வரலாற்று புத்தகங்கள் நிறைய இருக்குது. ஆனால் உலகத்திலேயே ஒரு உலக வரலாறு குறிப்பிட்ட இடத்துல நின்றுது. அதுக்கு மேலே என்ன நடந்ததுன்னு தெரியல உலக வரலாறுல. அதுக்கு மேலே சொல்றது வந்து உலக வரலாற்று ஆராய்ச்சியாளர் அதுக்கு மேலே எங்களுக்கு தெரியலங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்றது என்னன்னா ஒரே ஒரு புக்கு மட்டும் இருக்குது, அதுதான் பைபிள், பரிசுத்த வேதாகமம். அதை பார்த்தா தான் இதுக்கு மேலே இருக்கிற விஷயங்கள் தெரியும் அப்படிங்கிறாங்க. அப்போ பாருங்க, விச் இஸ் வேர்ல்டு ஹிஸ்டரி புக் இன் தி பைபிள். உலக வரலாற சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று புத்தகம் எது? நம்ம பைபிள் இருக்குது. அதாவது எது வேதத்தில் உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய புஸ்தகம், உலக சரித்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புஸ்தகம். பாருங்க, பைபிளில் வந்து 66, பைபிள் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 பிரிவாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 66 புத்தகம் இருக்குது. ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், இப்படி ஒவ்வொரு புத்தகம். மொத்தம் 66 புத்தகம் இருக்குது. இதில் 66 புத்தகங்கள் சேர்ந்தது தான் பரிசுத்த வேதாகமம். இதில் வந்து உலக சரித்திரத்தை அடக்கி இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம் எதுன்னு சொல்லி பார்க்கும்போது, அதாவது எதுவாக இருக்கும்? உலக வரலாறு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் நம்ம பைபிளுக்குன்னா அது எது பாருங்க. இவர் யாருன்னா தானியேல் தீர்க்கதரிசி எழுதின தானியேல் தீர்க்கதரிசனம் தான் உலக வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பாடம், ஒரு புத்தகம். சரிங்களா? அதில் பார்க்கும்போது பாருங்க, அதாவது பைபிளில் வந்து இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய சொந்த ஜனங்க. தேவனுடைய ராஜ்யத்தை அவங்க மத்தியில் தேவன் ஸ்தாபிக்கும்னு நினைச்சார். நீங்க தான் எனக்கு பரிசுத்த ராஜ்யம் அப்படின்னார், பரிசுத்த ஜாதினார், ஆசாரிய ராஜ்யம்னார். அப்போ இதுல வந்து அந்த ஜனங்களுக்கு மத்தியில் பாருங்க, தேவன் நியாயாதிபதிகளை கொடுத்தாரு, அப்புறமா ராஜாக்கள் கொடுத்தாரு. தேவன் கொடுத்த முதல் ராஜா சவுல் 40 வருஷம் ஆட்சி செஞ்சார். அப்புறம் தாவீது 40 வருஷம் ஆட்சி செஞ்சார். சாலமோன் 40 வருஷம் ஆட்சி செஞ்சார். அப்போ சாலமோன் காலத்துக்கு அப்புறமா கோத்திரம் 2ஆக பிரியுது. அதாவது 12 கோத்திரம் ஒரே ராஜ்யமா இருந்துச்சு. அப்போ சவுல், தாவீது, சாலமோன் எல்லாம் 3 ராஜாக்களும் ஒரே நாடாக, இஸ்ரேல் நாடாக ஆட்சி செஞ்சாங்க. அப்போ சாலமோன் காலத்துக்கு அப்புறமா அந்த ராஜ்யம் 2ஆக பிரியுது. ஒரு ராஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம் ஒரு ராஜ்யமாகும், 10 கோத்திரம் ஒரு ராஜ்யமாக பிரியுதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இப்படி 10 கோத்திர ராஜ்யம் வந்து என்னாச்சுன்னா அப்படியே அதை வந்து அசிரிய ராஜா திரைப்பிடிச்சு போயிட்டாங்க. கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கோத்திரம், யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம் மட்டும் இருக்குது. அப்போ தேவன் சொல்றாரு, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரத்துல வசனம் 25-26, இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே, அக்கிரமத்திற்கு முடிவு வருங்காலத்தில் உன்னால் வந்தது. பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது. தாழ்ந்தவனை உயர்த்தி, உயர்ந்தவனை தாழ்த்துவேன். இப்படி தேவன் வந்து சொல்லிட்டார், இஸ்ரேலை ஆளுகிற அவபக்தியுள்ள துன்மார்க்க அதிபதியே. தேவன் என்ன நினைச்சாரு? இஸ்ரேல் ஜனங்களை இவங்களை தன்னுடைய சொந்த ஜனமா எடுத்துட்டு இவங்களுக்கு தன்னுடைய கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தை சொல்லி கொடுத்து அவங்க அதை படிச்சு அதன் பிறகு வாழ்ந்து உலகத்தை எல்லாம் திருத்தணும்னு நினைச்சார்.
அவங்க மூலியமா உலகத்தை திருத்தோன்னு நினைச்சார் தேவன். அப்போ அந்த ஜனங்களே வந்து திருந்தல, அந்த ராஜாக்களும் திருந்தல. அதனால தான் சொன்னார், இஸ்ரவேலை ஆளுகிற அவபக்தி உள்ள துன்மார்க்க அதிபதியே, உன்னுடைய அக்கிரமத்துக்கு முடிவு வரும் நாள் வந்துருச்சு, உன்னுடைய பாகையை கலற்று, கிரீடத்தை எடுத்து போடுறார். அதை கவிழ்ப்பேன் 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 3 முறை சொல்றார். உரிமைக்காரரானவர் வரும் மட்டும் அது இல்லாது இருக்கும், அதை அவருக்கே கொடுப்பேன்னு சொல்றார். அப்போ இப்படியாக வந்து அங்க இஸ்ரேல் தேசம் என்பது பாருங்க 10 கோத்திரம் அசிரிய ராஜா சல்மனாசர் சிறைப்பிடிச்சு போயிட்டார். அது அப்படியே போயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியல. மெஜாரிட்டி 10 கோத்திரம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 கோத்திரம் தான் இருக்குது, யூதா கோத்திரம், பெஞ்சமின் கோத்திரம். இதுதான் வந்து யூதா ராஜ்யமா இருந்துச்சு. இதை வந்து நேபுகாத் நேச்சார், பாபிலோனுடைய ராஜா நேபுகாத் நேச்சார் வந்து படையெடுத்து வந்து பிடிச்சிட்டு போயிட்டார், சிறை பிடிச்சிட்டு போயிட்டார். பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரத்துல வசனம் 1-2 படிக்கலாம். யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான். பாருங்க, இங்க யூதாவின் ராஜாவாக யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்துல என்ன பண்ணாங்க? பாபிலோனின் ராஜா, பாபிலோன் தேசத்து ராஜா நேபுகாத் நேச்சார் எருசலேமுக்கு வந்து முற்றுகை போடுறார். எருசலேமுக்கு வந்து முற்றுகை போட்டாச்சு. என்ன பண்றாரு பாருங்க, அடுத்து 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினையார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். பாருங்க, இப்போ தேவன் என்ன பண்ணார் பாருங்க, யூதாவின் ராஜாவா யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள்ல சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தாராம். தேவனை ஒப்பு கொடுத்துட்டார். அப்போ நேபுகாத் நேச்சாரை வந்து தேவன் வரவழைச்சு, இந்த ஜனங்க வந்து தேவனுக்கு கூறாம பாவம் பண்றாங்க. இஸ்ரேல் ஜனங்க தேவனுடைய சொந்த ஜனங்க. தேவனுக்கு கூறாம பாவம் பண்ணும்போது தேவன் என்ன பண்றாருன்னா, புரஜாதி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை பாபிலோன் தேசத்துல வர வைக்கிறார். வர வச்சு இஸ்ரேல் யூதாவின் ராஜாவை யோயாக்கீமை வந்து அவங்ககிட்ட ஒப்பு கொடுத்தார். அப்புறம் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரம், தேவனுடைய ஆலயம் என்ன, சாலமோன் கட்டிய தேவாலயம். அது வந்து தங்கத்திலேயே கட்டின தேவாலயம், முழுக்க முழுக்க தங்கம். அந்த ஆலயத்தினுடைய பாத்திரங்கள் எல்லாமே தங்கம். அதெல்லாம் வந்து தேவன் வந்து ஒப்பு கொடுத்தார் நேபுகாத் நேச்சார்கிட்ட. அதை எடுத்துட்டு போய் நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணா தெரியுங்களா, சினையார் தேசத்தில் உள்ள, அந்த சினையார் தேசம்னாலும் பாபிலோன் தேசம்னாலும் 2 ஒன்று தான். அது வேற இது வேற இல்லை, ஒரே பேரு தான். அதாவது 2 பேரு ஒரே நாடு தான். சினையார் தேசம்னா பாபிலோன் தேசம் தான். இவங்க கொண்டு அவனுடைய தேசத்துக்கு கொண்டு போயிட்டார். அப்புறம் எருசலேம் நகரத்தையே தீய வச்சு கொளுத்திட்டார். எருசலேம் நகரத்தையே தீய வச்சு கொளுத்தி, எருசலேம் தேவாலயம் தங்கத்திலே கட்டப்பட்டது. அதெல்லாம் வந்து பொறுமையாக எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே தீய வச்சு கொளுத்தி அப்படியே உருக்கி எடுத்துட்டு போயிட்டார் நேபுகாத் நேச்சார். அப்போ நேபுகாத் நேச்சார் வந்து பார்த்தீங்கன்னா பாபிலோன் பேரரசனுடைய அரசன். பாபிலோன் ராஜா அந்த தேசம்னால நமக்கு என்ன வரும்னா, நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது பாபிலோனுடைய தொங்கு தோட்டம். உலகத்துல வந்து பண்டைய உலக அதிசயங்கள், பண்டைய உலக அதிசயம் 7, அந்த பண்டைய உலக அதிசயம் 7ல வந்து நேபுகாத் நேச்சார் கட்டிய பாபிலோன் தொங்கு தோட்டம். தொங்கு தோட்டம் வானத்தில் அப்படியே, தோட்டம்னா நிலத்துல இருக்கு, வானத்திலேயே தொங்குற மாதிரி இவர் கட்டினார் தொங்கு தோட்டம். அப்படி வந்து நேபுகாத் நேச்சார் கட்டின அந்த தொங்கு தோட்டம் வந்து உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுது, பண்டைய உலக அதிசயத்தில் ஒன்றாக கருதப்படுது. இப்படியாக வந்து வானத்திலேயே ஒரு தோட்டம் தொங்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு அருமையாக அந்த நாட்டில் வந்து அவருடைய அரசாட்சி இருந்துச்சு. நிறையா பில்டிங் எல்லாம் கட்டி, பெரிய அரண்மனைகள்லாம் கட்டி அப்படியாக வந்தார். அப்போ இதான் வந்து நேபுகாத் நேச்சாருடைய தொங்கு தோட்டம். அதில் குறிப்பாக ஒரு கதை சொல்லுவாங்க. நேபுகாத் நேச்சார் வந்து எகிப்து தேசத்திலிருந்து, எகிப்து தேசத்தினுடைய இளவரசியை திருமணம் முடிச்சு வந்தாராம். அந்த அம்மா வந்து இங்கே வந்ததுலேருந்து நேபுகாத் நேச்சார் திருமணம் முடிச்சுட்டு பாபிலோன் தேசத்துக்கு வந்ததுலேருந்து அவங்க அப்பா நினச்சி, அவங்க அப்பாவுடைய தேசத்தை நினச்சி அழுதுகிட்டே இருக்குது. உடனே வந்து நேபுகாத் நேச்சார் என்ன பண்ணார்னா, நீ ஒன்றும் அழுக வேண்டாம், நீ நம்ம நாட்டில் இருந்தே நீ உங்கள் அப்பாவுடைய நாட்டை பார்க்கலாம்னு சொல்லி போட்டு பெரிய உயரமான ஒரு மலை மேலே ஒரு அரண்மனை கட்டி அதில் வந்து தன் மனைவியை அங்கே வச்சார். அங்கேருந்து பார்த்தா எகிப்து தேசம் தெரியுமா. அப்படி இந்த ராஜா வந்து தன் மனைவிக்காக கட்டின மாளிகைகள், வானளாவிய கட்டடங்கள் இன்னைக்கு நாம் பார்க்குறோம். இதை காட்டிலும் உயர்ந்து விளங்கக்கூடிய அந்த ஒரு பெரிய பெரிய அரண்மனைகளை கட்டினார் நேபுகாத் நேச்சார். சரிங்களா? பாருங்க, இப்போ நேபுகாத் நேச்சாரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுங்களா, ஒரு தேசத்தின் மேலே படையெடுத்து போனார்னா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய தங்கம் வெள்ளி எல்லாம் எடுத்துடுவார். அப்புறம் அந்த தேசத்தில் அறிவில் சிறந்தவர்கள், அழகானவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணா சிறைப்பிடிச்சிட்டு வந்துடுவார், கொல்ல மாட்டார். ஒரு ராஜா ஒரு தேசத்துக்குள்ள போனார்னா அந்த தேசத்துல வந்து ஜெயிச்சாருன்னா எல்லாத்தையும் கொன்றுவார் ஒரு ராஜா. ஆனா இவர் அப்படி செய்யல. அவர் என்ன பண்ணாருன்னா பாருங்க, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம்.
அப்பொழுது இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே ராஜகுலத்தார்களிலும் துறைமக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமையுள்ளவர்களும் ஆகிய சில வாலிபரை கொண்டு வரவும். பாருங்க, இப்படியாக வந்து இவர் என்ன பண்றாருன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு தேசத்துக்கு மேலே படையெடுத்து போகும்போது இவர் அந்த தேசத்துக்குரிய அறிவில் தேர்ந்தவங்களை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்துருவார். அவங்களுடைய அறிவை தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவார் நேபுகாத்நேச்சார். அப்படிதான் பாருங்க, அவர் இஸ்ரேல் புத்திரருக்குள்ள இஸ்ரேல் தேசம் படையெடுத்து வரும்போது அப்படிதான் பண்றாரு. என்ன பண்றாரு? ராஜகுலத்தார்களும் துறைமக்களிலும் யாதொரு மாசுமறு இல்லாதவங்க, அப்புறம் அழகானவர்கள், சகல ஞானத்துல தேர்ந்தவங்க, அறிவில் சிறந்தவங்க எல்லாத்தையும் பார்த்து அவங்கள வந்து என்ன பண்ணுவார்னா, அவங்களை கொல்ல மாட்டார். அவங்களை தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு வந்து தன்னுடைய நாட்டின் வளர்ச்சிக்காக அவங்களுடைய அறிவை பயன்படுத்துவார். அப்படிதான் பண்ணுவார். இப்படி வந்து நேபுகாத்நேச்சாரோட சிறப்பு இது. இப்படியாக வந்து அங்க சிறப்பிடிச்சிட்டு வந்த வாலிபர்கள்ல ஒரு 4 பேர் அவளை பிடிச்சி படிக்கிற தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆவது வசனம். இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். பாருங்க, இந்த 4 வாலிபர்கள் யாருன்னா 11ஆம் வசனத்தில் படிக்கும்போது, அப்பொழுது பிரதானிகள் தலைவனாலே தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா என்பவர்கள் பாருங்க, இப்படியாக வந்து யாராருன்னா 4 வாலிபர்கள். இவங்க 4 பேரும் பயங்கரமான ஞானம். பாருங்க, இந்த 4 வாலிபருக்கும் தானியேல், அனனியா, மிசாயேல், அசரியா இந்த 4 பேர்த்துக்கும் தேவன் சகல எழுத்திலும் நல்லா எழுதுவாங்க, நல்லா படிப்பாங்க, நல்ல அறிவு, நல்ல ஞானத்திலும் அறிவிலும் சாமர்த்தியத்தையும் கொடுத்திருந்தார். நல்ல சாமர்த்தியம், டேலண்ட். இந்த 4 வாலிபர்கள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நேபுகாத்நேச்சார் தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு முக்கியமான பதவி கொடுத்து அவங்கள வந்து தன்னுடைய தேசத்துல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒதுக்கி இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. நம்ம ஊர்லேயே பாருங்க, நாட்டில் பாருங்க, ஒருத்தர் முதலமைச்சர் வராருன்னா அவர் என்ன பண்ணுவார்னா, யார் சிறந்த IAS அதிகாரிகள் அவங்களால தன்னை என்ன பண்ணுவாங்கன்னா முக்கியமான டிபார்ட்மெண்ட்டில் போடுவார். ஏன்னா அவங்களுடைய சொல் பேச்சுக்கு எடுத்து நடப்பாங்க. இப்படியாக வந்து அவங்களுடைய அறிவை வந்து தன்னுடைய தேசத்தின் வளர்ச்சிக்கு பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி அந்த நேபுகாத்நேச்சாரும் இந்த 4 வாலிபர்கள் பயங்கரமான சாமர்த்தியம் உள்ளவங்க, அவங்கள தன்னுடைய நாட்டில் வந்து முக்கியமான பதவி கொடுத்து அவர் வச்சிருக்காரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நடக்குதுன்னு பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் தானியேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. பாருங்க, இப்படி வந்து நேபுகாத்நேச்சார் நல்லா அரசாட்சி செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஒரு பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டு இருக்குது. நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யம் தான் முதல் உலக பேரரசு. சரிங்களா? அப்ப அந்த நேபுகாத்நேச்சாருடைய ராஜ்யம் பேரரசு, பெரிய அரசு, நிறைய தேசத்தை ஜெயிச்சு ஒரு பெரிய பேரரசுனா விளங்குறாரு. இப்ப அவர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்துல ஒரு சொப்பனம் பார்க்கிறார். சொப்பனம்னா கனவு வருது. கனவு கண்டிருக்கார் நேபுகாத்நேச்சார். அதனால அவர் ஆவி கலங்கி அப்படியே நித்திரை கலைஞ்சிருச்சு, தூக்கம் கலைஞ்சிருச்சு, முடிச்சிட்டார். புரிஞ்சுங்களா? முடிச்சிட்டார். இப்ப என்னாச்சுன்னா அடுத்து 2ஆம் வசனம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். நல்லா புரிஞ்சுக்கிங்க. இப்ப நேபுகாத்நேச்சார் ஒரு கனவு கண்டார். அந்த கனவு பயங்கரமா இருந்துச்சு. கனவு எப்படி இருந்துச்சு? பயங்கரமா இருந்துச்சு. அவருடைய ஆவி கலங்குற மாதிரி அந்த கனவு இருந்துச்சு. அப்போ திடீர்னு முடிச்சிட்டார். இப்ப என்ன நடக்குது? 2ஆம் வசனத்தை பார்க்கிறோம். அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு. ஏன்னா இந்த வசனத்தை என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, அவர் சொப்பனம் பார்த்தாரு, ஆனா மறந்து போச்சு. என்னாச்சுங்க? கனவு கண்டாரு, அந்த கனவு என்னாச்சு? மறந்து போச்சு. நாமளே பாருங்க, நிறைய நாள் கனவு வரும், நமக்கு நிறைய கனவு வரும். அதுல வந்து ஒரு சில கனவு மறந்து போயிடும். ஒரு சில கனவு நாம் ஆனா நல்லா பார்த்துங்க, ஒரு சில கனவு வந்து மறந்துடுவோம். அந்த கனவு அன்னைக்கு காலையில நாம இருக்காது, அந்த நாள் மூலம் நாம இருக்காது. ஒரு 4 நாள் கழிச்சு, ஒரு வாரம் கழிச்சு நமக்கு அந்த கனவு ஞாபகத்துக்கு வரும். பார்த்துக்கிறீங்களா? ஒரு வாரம் கழிச்சு, ஆமா நாம போன வாரம் ஒரு கனவு கண்டமே, அது இப்போதான் ஞாபகத்துக்கு வருது. அப்படி நமக்கே நிறைய நாள் வந்து நான் அப்படி வரும். அந்த மாதிரிதான் நேபுகாத்நேச்சார் வந்து அவர் பார்த்த கனவு மறந்துட்டார். ஆனா அந்த கனவு வந்து பயங்கரமா இருந்துச்சு மட்டும் நமக்கு முடிச்சிட்டார். விசுக்குன்னு முடிச்சிட்டார்.
அப்போ முழிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் கனவு மறந்து போச்சு. என்ன பார்த்து முழிச்சிட்டாரு, ஆனால் பயந்து முழிச்சிட்டாரு, ஆனால் என்னன்னு தெரியல. நாமளே நிறைய நாள் கனவு கண்டிருக்கிறேன். எப்படின்லாம் ஒரு பெரிய நம்ம ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி, ஒரு பெரிய ஃபாரஸ்ட்டில் போகிற மாதிரி கனவு காண்போம். அப்படியே கனவு வந்துட்டு இருக்கும். திடீர்னு ஒரு சிங்கம் வந்து முன்னாடி நம்மளை நிற்கும். அந்த சிங்கம் நம்மளை துரத்துன மாதிரி இருக்கு. நாம் அந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுன்னு ஓடுவோம். அது துரத்தும் கனவுல. அது நம்ம விடாமல் துரத்து, நாமளும் ஐயோ உயிரை பணையை வச்சு ஓடுவோம். காடு மேடு கல் முள் எல்லாம் பார்க்காம பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவோம். பிடி உஷாவே தோற்று போகணும். அந்த மாதிரி ஓடி கடைசியில் வந்து நம்ம ஒரு பெரிய செவரு, ஒரு மதில் செவரு மாதிரி போட்டுருக்குது. அதை மேலே கஷ்டப்பட்டு ஏறலான்னு போய் ஜம்ப் பண்ணுறோம், ஏற முடியல. இப்படி மறுபடியும் அங்கேருந்து ஓடி வந்து மறுபடியும் ஜம்ப் பண்ணுறோம். அப்படி எப்படி கஷ்டப்பட்டு அதில் ஏறி அதை பிடிச்சி ஏறி அதில் போகலான்னு நினைக்கும் போது அந்த சிங்கம் வந்து கரெக்டாக நம்ம காலை பிடிச்சா எப்படி இருக்கு. காலை பிடிச்சி வச்சு அப்படிங்கும்போது நம்ம டப்புன்னு முடிச்சிருவோம். டப்பு முடிச்சா என்ன பண்ணுவோம்? டப்புன்னு முடிச்சோன்னு தான் யோசிப்போம், அப்பா கனவா, நல்ல வேலை செத்தன்னு நினச்சிடான்னு அப்படின்னு நினைப்போம். அதோட முடிஞ்சது, இதோட நம்ம ஆயுசு முடிஞ்சதுன்னு நினச்சா கனவா அப்படின்னு நினைப்போம். நிறையா சந்தர்ப்பம் அப்படி நடந்துக்குது. தூக்கத்தில் கனவு கண்டு பக்கத்தில் இருக்கிறவங்களாம் வச்சுருக்குறோம். அப்படி தானே பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் வச்சுருக்கிறோம். நிறையா பிரச்சனைகள் நடந்திருக்குது. நாமளே வந்து சத்தம் போட்டுருக்குறோம், அப்படியே நடந்திருக்கு. இதெல்லாம் என்ன, கனவுல வந்து பயங்கரமாக ஏதாச்சும் பார்ப்போம். அப்புறம் நிறையா பார்த்தீங்கன்னா நமக்கு நெருங்கியமான செத்து போன மாதிரி கனவு காண்போம். அப்புறம் விசில் முடிச்சிடுவோம். முடிச்சதுக்கப்புறம் அப்பா கனவா, நல்ல வேலை கனவாந்துச்சு அப்படிங்கிற நம்ம நினைப்போம். நினச்சிக்கிறத உண்டு, எல்லாத்துக்கும் நனவும் இருக்குது. அந்த மாதிரி நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனம் பார்த்தாரு, ஆனால் மறந்து போச்சு. நமக்கு நிறைய கனவு மறந்துடுது. அந்த மாதிரி நேபுகாத்நேச்சார் அந்த கனவு மறந்துட்டார். என்ன பார்த்தா ஞாபகத்துக்கே யோசனை பண்ணி பார்க்குறது வரவே இல்லை. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம நாட்டில் தான் நிறையா ஜோசிகாரங்களாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களால கூப்பிடலாம். அவங்க தான் நிறைய பேர் ஜோசியம் நான் வந்து நடக்க போகிறதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாங்களா, அதனால் வந்து எல்லாத்தையும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு ராஜா உத்தரவு போடுறாரு. ஜோசிக்காரங்க, சாஸ்திரிகள், சூனியக்காரங்க, கல்தையர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு எல்லாம் வாங்கிட்டாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ராஜா பெரிய ராஜா, அதனால் எல்லாம் வந்து அப்படியே நிற்கிறாங்க ராஜா சமூகத்தில். அப்போது ராஜா வந்து என்ன சொல்ல போகிறாரோ அப்படின்னு எல்லாம் பயந்து நிற்கிறாங்க. எல்லா ஜோசிக்காரும் கூப்பிட்டுருக்காரு, எல்லா மந்திரவாதிக, எல்லாம் குறி சொல்கிறவங்க எல்லாரும் வந்து கூப்பிட்டாரு. நாட்டில் இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்க. அவருடைய ஆளுகைக்குட்பட்ட எல்லா தேசத்திலிருந்து அவர் நிறையா தேசத்தை பிடிச்சிருந்தார். எல்லா ஜோசியரும் வந்தாச்சு. எல்லாம் ராஜா முன்னாடி நிற்கிறாங்க. இப்போ ராஜா வந்து சிங்காசனத்தில் உட்கார்றாரு. உட்கார்ந்து என்ன சொல்றாரு? தானியேல் 2:3 ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தையர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். எல்லாரும் வந்து நின்றுக்கிறாங்க ராஜா முன்னாடி. ராஜா பெரிய மேடை சிங்காசனம் போட்டு உட்கார்ந்துட்டு இருக்காரு. நான் உங்களை எதுக்கு கூப்பிட்டேன் தெரியுமா அப்படிங்கிறாரு ராஜா. எல்லாத்துக்கிட்டையும் சொல்லுங்க சார், சொல்லுங்க ராஜா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நேற்று நைட் நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவு பயங்கரமாக இருந்துச்சு. அது வந்து பார்த்து நான் பயங்கரமாக இருந்தாலும் முழிச்சிட்டேன். அதனால் கனவு என்னன்னு தெரியல. அதனால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அந்த கனவே சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுங்கிறார். உடனே அதை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்குதுங்கிறாரு. உடனே அங்கே இருக்கிற ஜோசிகாரங்க, மந்திரவாதிகள் எல்லாம் இருக்கிறாங்க, ராஜாவே நீர் வாழ்க, உங்களுடைய சொப்பனத்தை எங்களுக்கு சொல்லுங்க, என்ன சொப்பனம் பார்த்தீங்கன்னு எங்கிட்ட சொல்லுங்க, நாங்கள் அர்த்தம் சொல்கிறோங்கிறாங்க. என்ன சொப்பனம் பார்த்தீங்கன்னு சொல்லுங்கன்னா இவருக்கு சொப்பனம் மறந்து போச்சாச்சு. அதனால சொல்றாரு ராஜா 5 ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டிக்கப்பட போடுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களே ஆகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். பாருங்க, இப்போ ராஜா கிட்ட அந்த ஜோசியாருக்கு என்ன சொல்றாங்கன்னா, ராஜா நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்கள் அர்த்தம் சொல்றோம்னு கேட்குறாங்க. அதுக்கு ராஜா என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து எங்கிட்ட இருந்து பக்கம் தீர்மானம் பண்ணுன்னா, நான் போடுற கட்டளை என்னன்னா, நீங்க சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் எனக்கு சொல்லணும். சொப்பனத்தையும் சொல்லணும், அவருடைய அர்த்தத்தையும் சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா துண்டித்து போடப்படுவீர்கள். துண்டித்து போடுவேன்னு என்னத்துங்க, உங்களை எல்லாத்தையும் நான் வெட்டிடுவேன். எல்லா ஜோசியாரையும் நான் கழுத்தை வெட்டிடுவேங்கிறார். துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்களமாக்கப்படும், வீட்டையும் தீய வச்சு கொளுத்திடுங்கிறார்.
என்னுடைய கனவு நீங்களே பெரிய ஜோசிகாரங்கிறீங்க, மந்திரவாதிங்கிறீங்க, நடக்க போற சொல்றேங்கிறீங்க, அவளுக்கு நடந்ததை சொல்கிறேன், இவனுக்கு நடந்ததை சொல்கிறேங்கிறீங்க, எனக்கு நடந்ததை சொல்லுங்கிறீங்க. அப்படி சொல்லலைன்னா உங்களை எல்லாத்தையும் கொன்றுவேன், துண்டித்து போட்டுருவேன், உங்கள் வீடுகளெல்லாம் எருக்களமாக்கப்படும், எரிச்சு தீய வச்சு கொடுத்து தரமட்டமாக்கிடுவேங்கிறார். எப்படி இருக்கும் பாருங்க ராஜா. ராஜா சொன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. உடனே வந்து சொப்பனத்தையும் அர்த்தத்தை சொன்னீங்கன்னா நிறைய உங்களுக்கு வெகுமதி தர்றேன், நிறைய பரிசு தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க மறுபடியும் அந்த ஜோசியர் என்ன சொல்றாங்க பாருங்க, தானியேல் 2:7. அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை சொல்வாராக, அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்றார்கள். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து தீர்மானம் பிறந்தபடியினாலே நீங்கள் காலதாமசம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருகிறது. மீண்டும் கேட்கறாங்க அவங்க ஜோசியாருங்க, ராஜா நீங்க கனவு சொல்லுங்க, என்ன சொப்பனம் மட்டும் சொல்லுங்க, நாங்க அர்த்தம் சொல்றோம். உடனே அவங்க ராஜா சொல்றாரு, இல்ல நீங்க தாமதம் பண்ண பாக்குறீங்க, என்கிட்ட ஏதாச்சும் நான் மாத்தி பேசுவேன் நினைக்கிறீங்க, காலம் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விஷயத்தை சொல்லும்படி எத்தனை பண்றீங்க. அதனால சொப்பனத்தை நீங்க எனக்கு தெரிவிக்காம போனீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் இதே தீர்ப்பு தான், எல்லாத்துக்கும் ஒரே தீர்ப்பு, நீங்கள் துண்டித்து போடப்படுவீங்க, உங்கள் வீடு எருக்களமாக்கப்படும் அப்படின்னு ஒரே சட்டம் போட்டார். ஆகையால சொப்பனத்தை எனக்கு சொல்லுங்க, அப்பொழுது அதன் அர்த்தத்தை உங்களால் காண்பிக்க கூடும் என்று அறிந்து கொள்வேன். நான் என்ன சொப்பனம் பார்த்தேன்னு சொல்லுங்க, அப்படி சொல்லிட்டீங்கன்னா நீங்க அர்த்தத்தை சொல்லிடுவீங்க, அப்படி நான் அறிந்து கொள்வேன் அப்படிங்கிறார். உடனே அங்க இருக்கிற ஜோசிகாரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வசனம் வாசிங்க. கல்தேய ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரியின் இடத்திலாவது ஜோசியன் இடத்திலாவது கல்தேயன் இடத்திலாவது கேட்டதில்லை. பாருங்க இங்க சொன்னாங்க அந்த ஜோசியாரங்க, எந்த ஒரு ராஜாவும் ஜோசியாரங்க மந்திரவாதிகள் இப்படி கேட்டதில்லை. இது வந்து யாருமே சொல்ல முடியாது. ராஜா கேட்கக்கூடிய காரியத்தை அறிவித்தக்க மனுஷன் பூமியில் ஒருத்தருமே இல்லை, எந்த மனுஷனும் சொல்ல முடியாது. நீங்க பார்த்த கனவு எங்களை சொல்ல சொன்னா, நான் நேற்று நைட் என்ன கண்டன்னு நீங்க சொல்லுங்கன்னு சொன்ன நீங்க சொல்லுவீங்களா? நைட் நான் பார்த்த கனவை நீங்க சொல்லினா இந்த ஹால்ல இருந்து வெளியே யாரும் போக முடியாது, எல்லாத்தையும் வெட்டி போடுன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க. நான் நைட்டு பார்த்த கனவை நீங்க சொல்லி ஆகணும், சொல்லாம இந்த ஹால் விட்டு ஒருத்தரும் போக முடியாதுன்னு சொன்னா நீங்க எப்படி என்ன பண்ணுவீங்க? என்னடா வந்தது தப்பா போச்சு, தெரியாதெல்லாம் வந்து மாட்டிட்டு போ அப்படின்னு யோசிக்குமா இல்லைங்களா? அந்த மாதிரி ஜோசியார்களை மாட்டிட்டாங்க இப்ப ராஜா கிட்ட மாட்டி, நீங்க கேட்கிற காரியத்தை சொல்றதுக்கு எந்த ஒரு மனுஷனால முடியாது. பாருங்க, எந்த ஒரு ராஜாவும் இப்படி கேட்டதில்லை, நீங்க வந்து எங்க கிட்ட கேட்குறீங்க. ராஜா கேட்கிற காரியம் அருமையானது, மாமிசமாய் இருக்கிறவங்களோட வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் இதை அறிவிக்கத்தக்க ஒருத்தரும் இல்லைங்கிறாங்க. என்னன்னா மனுஷனால இதை சொல்ல முடியாது, வேணா கடவுள்னால சொல்ல முடியும். தேவர்கள் வேணா சொல்லுவாங்க, கடவுள் வேணா சொல்ல முடியும், மனுஷன் யாரும் இது சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா ராஜா வந்து ஒத்துக்கவே மாட்டார், அதெல்லாம் முடியாது, நீங்க சொல்லணும் இல்லாட்டா நீங்க சாகணும், ரெண்டுல ஒண்ணுதான் அப்படின்ட்டார். அப்புறம் உடனே ராஜா வந்து சொல்லிட்டார், உத்தரவு போட்டு அனுப்பிட்டார். உத்தரவு போட்டு அதுக்கு தலைவர்கள் தளபதி அதுக்கு போர்ப்படை வீரர்களால் அனுப்பிவிட்ட படை அனுப்பி போயாச்சு. எதுக்கு தெரியுங்களா? இந்த ஜோசிகாரங்க மந்திரவாதி எல்லாத்தையும் கொல்றதுக்கு. அப்போ புறப்பட்டாச்சு. அதுதான் பாருங்க தானியேல் 2:14-15 வாசிக்கா. பாபிலோனின் ஞானிகளை கொல்லச் செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடு தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி. இப்ப யாருன்னா அந்த பாபிலோனின் ஞானிகள் மந்திரவாதிகள் ஜோசிகர் கொலை செய்யறதுக்கு ஒரு படையை நியமிச்சிட்ட ராஜா. அதுக்கு யார் தளபதி அதிபதி தெரியுங்களா? அதுக்கு ஒரு அதிபதி யாருன்னா ஆரியோகு, அவன் பேர் ஆரியோகு. அவன் தான் அந்த படைக்கு தலைவன். அவன் வேலை என்னன்னா ஜோசிகாரங்க மந்திரவாதிகள் குறி சொல்றவங்க எல்லாத்தையும் கொல்றது. அந்த படை புறப்பட்டாச்சுங்களா. இந்த நேரத்தில் தானியேல் வர்றாரு. தானியேலும் ஞானி தான். தானியேலோட ஃப்ரெண்டு 3 பேர், இவங்களும் ஞானிகள் தான். இவங்களுக்கு அந்த உத்தரவு பொருந்து, இவங்களையும் கொண்டுருவாங்க. இப்ப தானியேல் என்ன பண்றாருன்னா யோசனையா ஆரியோகு அந்த அதிபதி கிட்ட பேசுறாரு. அதாவது ஏன் இப்படி நடந்துச்சு நல்லா கேட்குறாங்க. உடனே தானியேல் சொல்றாரு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொப்பனத்தை வந்து நான் சொல்றேன், எனக்கு தவணை கொடுங்கிறார். நான் அர்த்தம் சொல்றேன், இப்போ கொல்றது நீ நிறுத்துங்க, சொப்பனத்தை சொல்றதுக்கு எனக்கு அர்த்தம் டைம் கொடுங்கன்னு கேட்குறாரு. உடனே வந்து இந்த விஷயத்த ஆரியோகு வந்து ராஜா கிட்ட போய் சொல்றாரு. உடனே வந்து பார்த்தீங்கன்னா
பாருங்க தானியேல் 2ஆம் அதிகாரத்துல 16 வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். நேரா ராஜா கிட்ட தானியேல் போறாரு. ராஜாவே வாழ்க, நீங்க ஒரு கட்டளை போட்டிருக்கிறீங்க, அது நல்லதுதான், ஆனா எனக்கு கொஞ்சம் தவணை கொடுங்க, அது வரைக்கும் இந்த கொல்றதை நிறுத்துவீங்க, இந்த ஜோசிகாரங்களை மந்திரவாதிகளை ஞானிகளை கொலை செய்யக்கூடிய விஷயத்த நீங்க கொஞ்சம் தள்ளி வைங்க, எனக்கு தவணை கொடுங்க, நான் சொல்லலைன்னா நீங்க கொன்றுங்கன்ட்டார். சரின்னு ராஜாவும் சரி அப்படியா டைம் எடுத்துக்கிட்டார், தவணை கொடுத்துட்டாரு. உடனே தானியேல் வீட்டுக்கு போய் என்ன பண்றாரு பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 17-18. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோட அழியாத படிக்கு பாருங்க, இவங்களுக்கு அந்த தண்டனை பொருந்து, இவங்களும் ஞானிகள் தான், அப்ப இவங்களையும் கொன்றுவாங்க. அதனால தானும் தன்னுடைய தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கறதுக்காக இதுக்கு என்ன பண்ணாலும் வீட்டுக்கு வராரு தானியேல். வீட்டுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர், அனனியா, மிசாயேல், அசரியா, 3 பேர்த்துக்கிட்ட வந்து பேசுறாரு. இப்படி வந்து உத்தரவு போட்டாங்க, என்ன பண்றது, சரி இதுக்கு தேவன் தான் வழிகாட்டணும், வேற வழியே இல்லை, நாமளும் இப்ப சாக போறோம், தேவன்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றாங்க. பாருங்க, அனனியா, மிசாயேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். அறிவிச்சுட்டு ஜெபம் பண்றாங்க 4 பேரும். உடனே என்ன நடக்குது பாருங்க. தானியேல் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. பாருங்க, ராக்காலத்துல தரிசனத்துல மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. மறைபொருள்னா ரகசியத்தை தேவன் சொல்லிட்டார். நேபுகாத் நேச்சார் ராஜா பார்த்தா தரிசனம் என்ன, அர்த்தம் என்னன்னு சொல்லிட்டார். ராக்காலத்தில் தரிசனத்துல தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. உடனே பாருங்க தானியேல் என்ன பண்றார். அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தார். அப்புறம் என்ன பண்றார் அடுத்தது தானியேல் 2ஆம் அதிகாரத்துல வசனம் 26-27. ராஜா பெல்திஷாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற மறைப்பொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் கூடாது. பாருங்க, இப்ப ராஜா பெல்தேசாத்சார், நல்லா புரிஞ்சுக்குங்க, ராஜா பெல்தேசாத்சார் அது யாருங்க, தானியேலுடைய மறுநாமம். நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணா தெரியுங்களா, இந்த இஸ்ரேல் தேசத்துலேருந்து அந்த ஜனங்களை பிடிச்சிட்டு வரும்போது தன்னுடைய தேசத்துக்கு கொண்டு வந்து அவங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்து அவங்களோட பேரை மாற்றி வச்சிட்டார். பேரை மாற்றி வச்சிட்டார். நம்ம ஊரில் வந்து நம்ம பெண்டிகை சர்ச்சுகளும் போகிறோம், பூசாக்கு உள்ளே போட்டு ரசிக்கப்பட்டோன்னே ஞானஸ்தானம் கொடுப்பாங்க. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு நம்ம பேர் வந்து முருகன் வச்சுக்கோங்க, அந்த பாஸ்ட் என்னென்னு பேர் வைப்பார் மாற்றி நம்மளையே. ஞானஸ்தானம் கொடுத்துட்டு எந்திரிக்கும் போது, இனிமேல் நீங்கள் முருகன் அல்ல, இனி நீங்கள் ஜோசப் என்று அழைக்கப்படுவீர்கள், இனி நீங்கள் ஜோசப் பேர் மாற்றிடுவாங்க ஃபாஸ்ட். அந்த மாதிரி நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாருன்னா, இந்த இஸ்ரேல் ஜனங்களை அங்கிருந்து பிடிச்சிட்டு வந்து தன்னுடைய தேசத்துக்கு வந்து இதெல்லாம் தானியேல் அப்படின்னா தேவனுடைய பேர், அதில் 7னா தேவனுடைய பேர் இருக்கு. அனனியா, மிசாயேல், அசரியா அது வந்து சுத்தமான தேவனுடைய பேருங்க. அதெல்லாம் மாற்றி வச்சிட்டார். அவருடைய தேவனுடைய நாமம் இருக்கிற மாதிரி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ நம்ம பேர் பார்த்துருப்போம். இதெல்லாம் வந்து தானியேலுடைய நண்பர்களுக்கு பேர். அனனியா, மிசாயேல், அசரியா அவங்க பேர் தான் நேபுகாத்நேச்சார் வந்து சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோன்னு மாற்றி வச்சிட்டார். இப்போ தானியேலுக்கு என்ன பேர் தெரியுங்களா, பெல்தேசாத்சார். தானியேலோட பேர் வந்து பெல்தேசாத்சார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி என்ன சொல்றாருன்னா, நான் கண்ட சொப்பனத்தையும் அந்த அர்த்தத்தையும் அறிவிக்க கூடுமா என்று கேட்கிறார். உடனே தானியேல் என்ன சொல்றாருன்னா, ராஜா கிட்ட போயிட்டு நிக்கிறாரு. இப்போ நான் தேவன் வெளிப்படுத்திட்டாரு, நேரா ராஜா கிட்ட போய் நிக்கிறாரு. சமஸ்த ஜனங்களும் நிற்கிறாங்க. எப்பேற்பட்ட ராஜா, பெரிய ராஜா. அப்போ அவருடைய அரண்மனை எப்படி இருந்திருக்கும், அந்த தர்பார் மண்டபம் எப்படி இருந்திருக்கும், அவர் எப்படி சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பாரு, அவருடைய அமைச்சர்கள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அவருடைய படைத்தளபதிகள் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க. அப்படி நிரம்பி இருக்கிற சபையில தானியேல் போய் நிற்கிறார். ராஜ சமூகத்துல நின்று ராஜாவே வாழ்கன்னு சொல்லிட்டு தானியேல் ராஜ சமூகத்துல கேட்கிறார். பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கிற காரியத்தை கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானியினாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குருசொல்களாலும் கூடாது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். நல்லா புரிஞ்சுக்குங்க, அத்தனை பேர் கூடியிருக்கிற சபையில ஒரு புறஜாதி ராஜா கிட்ட தானியேல் போய் சொல்றாரு, ராஜா நீங்க கேட்கிற காரியம் அருமையான காரியம் தான், ஆனா அந்த காரியத்தை வந்து யாராலையும் சொல்ல முடியாது, ஜோசிகாரனால மந்திரவாதினால யாருனாலும் சொல்ல முடியாது.
யார் சொல்ல முடியும் தெரியுங்களா? மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன். அங்க தேவனை குறித்து விட்னஸ் பண்றார் தானியேல். பரலோகத்தில் இருக்கிற தேவன். அப்போ பரலோகத்தில் இருக்கிற தேவனா? அது யாருப்பா? கேட்டிருப்பாரா கேட்டிருக்க மாட்டாரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. தானியேல் பரலோகத்தில் இருக்கிற தேவன் சொல்லும்போது, ஏப்பா நான் கும்பிட்ற சாமியில வேற, நீ என்னமோ வேற ஒரு தேவன் சொல்ற, அது யாருப்பான்னு கேட்டிருப்பாரா இல்லையா? கேட்டிருப்பாரு தானியேல் கிட்ட. ஆமா, என்னுடைய தேவன் தான் பரலோகத்தில் இருக்கிற தேவன், அவரு தான் பெரியவர், அவரு தான் மறைபொருளை வெளிப்படுத்துறவரு. அவர் தான் சொல்றாரு, மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உமது தலையின் மேல் உண்டான தரிசனம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்குங்க. இவருக்கு நேபுகாத்நேச்சாருக்கு சொப்பனமே மறந்து போச்சு. யாராச்சும் சொல்லணும்னு எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஏன்னா அந்த சொப்பனத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அத்தனை ஆவல். ஏன்னா அது அவ்வளவு பயங்கரமான சொப்பனம். அதை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கிறாரு. இப்ப நேபுகாத்நேச்சார் முன்னாடி தானியேல் நிற்கிறார். ராஜா, நீங்க படுக்கை மேல படுத்துட்டு இருக்கும்போது உங்க கனவுல ஒரு சொப்பனம், உங்களுக்கு ஒரு கனவு வந்துச்சுல்ல, அது என்னன்னா அப்படின்னு நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணிருப்பாரு? அந்த சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பார். இவன் என்ன சொல்ல போறான்? இவன் என்ன, நான் பார்த்து கனவை எல்லாருனாலும் சொல்ல முடியல, இவன் சொல்லிடுவானா அப்படின்னு தான் உட்கார்ந்து இருப்பாருங்க. என்னன்னா அப்படிங்கும் போது நேபுகாத்நேச்சார் முன்னாடி ராஜா அந்த தானியேல் நிற்கிறார். ராஜாவே, உம்முடைய படுக்கையில நீர் படுத்திருக்கே இல்ல, இனிமேல் சம்பவிக்க போறது என்ன அப்படிங்கிற நினைவு உங்களும் வந்துச்சு. அப்பதான் நேபுகாத்நேச்சார் யோசிச்சு, ஆமா நாம படுத்துங்கும் போது யோசிச்சுமே. ஏன்னா அவர் யோசிச்சிருக்காரு, என்னுடைய ராஜ்யம் எவ்வளோ பெரிய ராஜ்யம், என்னுடைய தேசம் எப்பேற்பட்ட தேசம், இந்த தேசத்துல நான் இவ்வளோ பெரிய தேசத்துக்கு நான் ராஜாவா இருக்கிறேனே, இதுக்கப்புறமா எனக்கு அப்புறம் இந்த தேசம் என்ன ஆகும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இத்தனை போர்கள் செஞ்சு நான் சம்பாரிச்ச இந்த நாடு என்ன ஆகும் அப்படின்னு யோசிச்சிருக்காரு. சொல்றாரு பாருங்க, அதாவது ராஜாவே உங்களுடைய படுக்கையில் படுத்திருக்கீல, இனிமேல் சம்பவிக்க போறது என்னங்கிற நினைவு உமக்குள்ள எழும்புச்சு. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் பாருங்க தேவனை விட்னஸ் பண்றாரு, சம்பவிக்க போறத உமக்கு தெரிவித்தார், உமக்கு தெரிவித்தார் சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு பாருங்க, கனவு சொல்றார். ராஜாவே, நீர் பெரிய சிலையை கண்டீர். நேபுகாத்நேச்சார்கிட்ட அப்படியே அசால்ட்டா சிங்காசனத்தில் உட்கார்ந்து இருப்பார். ராஜா, நீங்க ஒரு பெரிய சிலையை பார்த்தீங்க அப்படின்னு நேபுகாத்நேச்சார் எப்படி உட்கார்ந்துருப்பாரு? நல்லா யோசனை பாருங்க. டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துருப்பாரு. ஆமா, நான் பெரிய சிலையை பார்த்தேன். அந்த கனவு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ராஜாவே, நீர் பெரிய சிலையை கண்டீர், அந்த சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதா இருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லியிருப்பாரு? ஆமாப்பா, நீ சொல்றது கரெக்டு தான்ப்பா, பெரிய சிலை பார்த்தப்பா, அது பயங்கர பிரகாசமா இருந்துச்சுப்பா அப்படின்னு மனசுக்கு சொல்லியிருப்பாரு. அது உமக்கு எதிராக நின்றது. நேபுகாத்நேச்சார் தூக்கிட்டு முன்னாடி நிற்குது. ஆமா, எனக்கு முன்னாடி நின்றுச்சு அப்படின்னு நினைச்சிருக்காரு. அதன் ரூபம் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. ஆமா, நீ சொல்றது கரெக்டு, அது ரூபம் பயங்கரமா இருந்துச்சு. இப்பதான் நேபுகாத்நேச்சாருக்கு அது கனவு ஞாபகத்துக்கு வருது, ஒவ்வொன்னா ஞாபகத்துக்கு வருது. சிலையை கண்டீர்னா, ஆமா பெரிய சிலையை பார்த்தேன், அது பிரகாசமா இருந்துச்சு. ஆமா பிரகாசமா இருந்துச்சு. அப்புறம் அதனுடைய அது உமக்கு எதிரே நின்றுச்சு. ஆமா, எனக்கு முன்னாடி நின்றுச்சு, பெருசா பிரம்மாண்டமா நின்றுச்சு, அதன் ரூபம் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு. ஆமாப்பா பயங்கரமா இருந்துச்சு அப்படியே ஞாபகத்துக்கு ஒவ்வொன்னா வருது. அப்புறம் சொல்றாரு, அந்த சிலையின் தலை பசும்பொன்னும். அந்த சிலையோட தலை எப்படி இருந்துச்சு? பசும்பொன். ஆமா, அந்த சிலை தலை இருந்துச்சு, அது பசும்பொன்னா மின்னுச்சு. அதன் மார்பும் புயமும் அதன் புயமும் வெள்ளியா இருந்துச்சு. அதன் வயிறும் தொடையும் எப்படி இருந்துச்சுங்க? வெண்கலமா இருந்துச்சு. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்துச்சு இப்படின்னு நேபுகாத்நேச்சார் சொல்லும்போது பாருங்க, நேபுகாத்நேச்சார் சொல்றார். யாரு? தானியேல் சொல்றார். இப்படிதான் அந்த சிலையை பார்த்திருக்கார். அவர் முன்னாடி நேபுகாத்நேச்சாரோட கனவுல இப்படிப்பட்ட சிலை தான் தெரிஞ்சிருக்குது. பார்த்தோன்னு பயந்துட்டார் நேபுகாத்நேச்சார். சரிங்களா? அப்புறம் அந்த சிலையை பார்த்துட்டு அடுத்து சொல்றாரு, அதாவது நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது அந்த கனவை பார்த்துக்கிறீங்க, அந்த சிலை தெரிஞ்சுட்டு இருக்குது. அப்ப என்னாச்சுன்னா, கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு அது அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்கள்ல மோதி அதை நொறுக்கி போட்டுச்சு அப்படிங்கிறார். அவர் கையால பெயர்க்கப்படாத கல் உருண்டு வருதான். கையால பெயர்க்கப்படாத ஒரு கல் அதுவா உருண்டு அந்த சிலை மேல மோதி அந்த சிலையை என்னாச்சுன்னா இரும்பும் களிமண்ணுமாகி அதன் பாதங்கள்ல மோதி அதை நொறுக்கி போட்டுச்சுங்கிறார். அப்புறம் சொல்றாரு, அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளையும் பொண்ணும் ஏகமாய் நொறுங்குண்டு. பாருங்க, அந்த சிலையில் பாத்தீங்கன்னா மேல தலை பொண்ணா இருக்குது,
மார்பும் புயமும் வெள்ளியா இருக்குது, வயிறும் தொடையும் வந்து பார்த்தீங்கன்னா வெண்கலமா இருக்குது, கால் பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து இரும்பா இருக்குது, அப்புறம் பாத பகுதி இரும்பும் களிமண்ணுமா இருக்குது. ஒரு கல் வந்து அப்படியே உருண்டு வந்து இந்த சிலையை மோதி அந்த சிலை என்னாச்சு தெரியுங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, அது அவைகளுக்கு பாருங்க அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் பொண்ணும் ஏகமாய் நொறுங்கிச்சு. கோடை காலத்துல போரடிக்கிற களத்துல இருந்து பறந்து போகிற பதரை போல ஆயிடுச்சான். கோடை காலத்துல பதரை என்ன தெரியுங்களா, அந்த கோடை காலத்துல போரடிச்சு வச்சிருப்பாங்க, அதெல்லாம் அந்த தானியத்தினுடைய அந்த இலை இதுல இருந்து தாவரத்துல இருந்து அந்த தானியம் மேல ஊந்துரும், அடிச்சு வச்சுட்டா தூத்துவாங்க தெரியுங்களா, போரடிக்கிற களம். அது தூத்தும் போது என்ன ஆகுங்க, தூத்தும் போது என்ன நடக்கும், நான் பார்த்துருக்கோம்ல, அந்த தானியம் கால் கிட்ட ஒழுகும், பதற எங்க போகும், பறந்து போயிடும். அந்த மாதிரி அது பதறனா எங்காச்சும் காணாம போயிடும். அந்த மாதிரி அவ்வளோ பெரிய சிலை, அதுல இருந்து தங்கம் வெள்ளி இரும்பு எல்லாமே பறந்து போயிடுச்சான். அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடிக்கு காற்று அவைகளை அடிச்சுட்டு போயிடுச்சான். என்னாச்சு, காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிட்டு அந்த சிலையை மோதின கல் என்னாச்சுன்னா, அந்த சிலையை மோதின கல் வந்து அது என்னாச்சு பாருங்க, அது பெரிய பர்வதமாக தான், அது சின்ன கல் தான், அது அப்படியே என்ன பெரிய பர்வதம் மாதிரி வளருதான். அந்த சிலையை மோதின கல்லோவென்றால் அது பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிற்று. பாருங்க, இப்படியாக அந்த சிலை நொறுங்கிடுச்சு, அந்த கல்லு மோதி. அடுத்தது அந்த சிலை இருந்த அந்த சிலையை மோதின கல் என்னாச்சுன்னா சின்ன கல்லு தான், அந்த சிலையை நொறுக்கிடுச்சு, அது என்னாச்சுன்னா பூமி எல்லாம் நிரப்பிச்சு, பூமி எல்லாம் பெரிய பர்வதமாகி பூமி எல்லாம் நிரப்பிச்சு. அடுத்தது சொல்றாரு தானியேல் 2:36. சொப்பனம் இதுதான், அதில் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். சொப்பனம் இதுதான், சொப்பனம் இதுதான், அந்த அர்த்தத்தை ராஜ சமூகத்தில் நாம தெரிவிப்போம். அப்போ சொப்பனத்தை கேட்டா நேபுகாத்நேச்சாருக்கு எப்படி இருந்திருக்கும், நான் பார்த்த சொப்பனத்தை தானியேல் சொல்லிட்டார். அப்போ நேபுகாத்நேச்சார் ஏற்கனவே சொன்னார், நீங்க ஃபர்ஸ்ட் சொப்பனத்தை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க அர்த்தத்தை சொல்லுவீங்களா மாட்டீங்களா நான் முடிவு பண்ணினார். அதே மாதிரி தானியேல் பாருங்க, நேபுகாத்நேச்சார் பார்த்த சொப்பனத்தை சொல்லியாச்சு, இதுதான் சொப்பனம் அப்படின்னா அந்த நேபுகாத்நேச்சார் எப்படி இருந்திருப்பார் அந்த சூழ்நிலையில. உண்மையாலுமே உன்னுடைய தேவன் தான் பெரிய தேவன் அங்க சொல்றாரு, விட்னஸ் பண்ணுவார். அடுத்தது சொல்றாரு, அது அர்த்தம் சொல்றாரு தானியேல் தீர்க்கதரிசி. தானியேல் 2:37-38. ராஜாவே, நீ ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. பாருங்க, இப்ப அர்த்தம் சொல்ல போறாரு, அந்த பார்த்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல போறாரு. அதான் சொல்றாரு, ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். ஏன்னா நேபுகாத்நேச்சார் பெரிய ராஜா, ஒரு மிகப்பெரிய பேரரசுக்கு ராஜா. பாருங்க, பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமை மகிமையும் கொடுத்திருக்காரு. யாரும் கொடுத்திருக்காங்க உங்களுக்கு இந்த பராக்கிரமம், இந்த வல்லமை, இந்த ராஜரீகம் எல்லாம் பரலோகத்தின் தேவன் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காரு. பாருங்க, சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்கள் எல்லாம் ஆகாயத்து பறவை எல்லாவற்றையும் உமது கையில் ஒப்பு கொடுத்துட்டார். நீங்க எல்லாத்தையும் ஆண்டுட்டு இருக்கிறீங்க, பெரிய தேசத்துக்கு ராஜாவா இருக்கிறீங்க, அவர்களை எல்லாம் ஆளும்படி தேவன் பரலோகத்தின் தேவன் தான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த சிலையில வந்த பொன்னான தலை நீரேங்கிறார். பாருங்க, இந்த சிலையில வந்து பாருங்க, நேபுகாத்நேச்சார் படுக்கையில படுத்திருக்கும் போது எனக்கு அப்புறம் என்ன ஆகும், இதுக்கு என்னுடைய இந்த இவ்வளவு பெரிய தேசம் என்ன ஆகுங்கிற ஒரு கவலை தான் அவருக்கு இருந்துச்சு. இதுக்கு பின்னாடி என்னென்ன சம்பவிக்க போகுது அப்படிங்கிறத யோசிச்சார். அப்ப யோசிக்கும் போது தான் இந்த சிலை தரிசனம் வருது. அதுல வந்து பாருங்க, அந்த பெரிய சிலை, அதோட தலை வந்து பொண்ணு. இப்போ நேபுகாத்நேச்சார்கிட்ட தானியேல் சொல்றாரு, அந்த பொன்னான தலை நீங்க தானா பாபிலோன் பேரரசு. அந்த பொன்னான தலை யாருங்க, அந்த பொன்னான தலை வந்து பாபிலோன் பேரரசு. அடுத்து சொல்றாரு பாருங்க, தானியேல் 2:39. அதற்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். அதுக்கு பின்னாடி அதாவது என்னன்னா, அந்த பொன்னான தலை நீங்க தான். ஒரு சிலைனா பாருங்க, நம்ம மனசு ஒரு மாதிரி தான் சிலை, அதுல ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது தலை வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணா இருக்குது. அப்படின்னா அந்த பொன்னான தலை நீங்க தான். அப்படின்னா பாபிலோன் பேரரசு உங்களுக்கு அப்புறமாக, உங்களோட ராஜ்யத்துக்கு அப்புறமாக, பாருங்க உமக்கு பிறகு அப்படிங்கிறார். உமக்கு பிறகுனா உங்களுடைய ராஜ்யத்துக்கு அப்புறமா உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும், இந்த ராஜ்யத்தை வேறொரு ராஜ்யம் பிடிச்சிக்கும் அப்படிங்கிறார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மார்பும் புயமும். இந்த மார்பும் புயமும் பார்த்தீங்கன்னா வெள்ளி. இது வந்து எதை குறிக்குதுன்னா மேதோ பெர்சிய பேரரசு. மேதோ பெர்சிய பேரரசுனா நம்ம வரலாறுல படிச்சிருப்போம் பாரசீக பேரரசு. பாரசீக பேரரசுன்னு சொல்லுவது
மேதியர்கள் பெர்சியர்கள் ரெண்டு குரூப்பு. அவங்க பார்த்தீங்கன்னா 2 பேர், 2 மேதியர்களும் சரி பெர்சியர்களும் சரி 2 பேர் இணைஞ்சு தான் வந்து எந்த ஒரு தேசத்து மேலே படையெடுத்து போவாங்க. அந்த தேசத்தை ஜெயிச்சாங்கன்னா அதனுடைய பொருள்களை இவங்க பங்கிட்டுக்குவாங்க. இவங்களுக்குள்ள ஒற்றுமையாக இருந்து அந்த தேசங்களை பிடிச்சாங்க மேதோ பெர்சியர்கள். இவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா மேதோ பெர்சியர்கள் சொல்லுவோம். மேதியர்களுக்கு யார் ராஜாவாக இருந்தாலும் தரியு ராஜா இருந்தார். பெர்சியர்களுக்கு யார் ராஜாவாக இருந்தாலும் கோரேஸ். சரிங்களா? அப்போ இந்த மேதோ பெர்சிய ராஜ்யம் தான் பாரசீக பேரரசுன்னு சொல்கிறோம். பாரசீக பேரரசு இன்னைக்கு வரலாறுல படிச்சீங்கன்னா தெரியும், பாரசீக பேரரசுன்னு சொல்லி. அதில் வந்து டேரியஸ் அப்படின்னா அது தரியு ராஜா. அதெல்லாம் வரலாறுல வரக்கூடிய நான் படித்தது தான். 1ஆம் டேரியஸ் 2ஆம் டேரியஸ் அப்படிலாம் வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேதியர்கள் பெர்சியர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜ்யத்தை பாபிலோன் பேரரசை வந்து ஜெயித்து அந்த ராஜ்யத்தை கட்டி கொண்டாங்க. அப்போ அதுக்கு அடுத்து சொல்றாரு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் 39ஆம் வசனம். பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும், வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். பாருங்க, முதல் ராஜ்யம் பாபிலோன் பேரரசு, 2வது ராஜ்யம் பாரசீக பேரரசு, மேதோ பெர்சிய பேரரசு. அது சொல்றாரு. அதுக்கு அடுத்தது பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும். அது வசனம் பாருங்க, பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும், வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்புங்கிறார். அப்போ இந்த பாரசீக பேரரசு அதாவது மேதோ பெர்சியில தோற்கடிச்சிட்டு அடுத்து வரக்கூடிய ராஜ்யம் என்னன்னா ஒரு வெண்கலம் போன்ற ராஜ்யம். அது வெண்கலம் அல்ல, செம்புன்னு பார்க்குறோம். அது என்னன்னா கிரேக்க ராஜ்யம். கிரேக்க ராஜ்யம்னு பேர் கேட்டாலே நமக்கு யார் ஞாபகத்துக்கு வருவாங்கன்னா அலெக்சாண்டர், மாவீரன் அலெக்சாண்டர். உலக வரலாறே பார்த்தீங்கன்னா 2 பேர்த்துக்கு தான் மாவீரன்கிற பட்டம் கொடுத்துருக்குது. உலக வரலாறுல மாவீரன் அப்படிங்கிற பட்டம் வந்து 2 பேர்த்துக்கு தான். ஒன்று வந்து மாவீரன் அலெக்சாண்டர், இன்னொரு வந்து மாவீரன் நெப்போலியன். இவங்க தாங்க மகா பெரிய ராஜாக்களாக இருந்தவங்க. அப்போ இந்த ஒரு கிரேக்க பேரரசு பார்த்தீங்கன்னா பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும் அப்படிங்கிறார். பூமியெல்லாம் ஆண்டு கொள்ளும்னா இவர் சாதாரண ஒரு சின்ன தேசத்தை ராஜாவாக இருந்தார். அவங்க அப்பா கிரேக்க பேரரசராகிய அலெக்சாண்டருடைய அப்பா வந்து பிலிப். அவர் வந்து மாசிடோனியாங்கிற சின்ன ஒரு தேசத்தை ராஜா வந்தார். அப்படிப்பட்ட ராஜாவுக்கு பிறந்த அலெக்சாண்டர் பூமியெல்லாம் ஜெயிக்கணும், பூமியெல்லாம் தன்னுடைய ஆளுகளை கொண்டு வரணும்னு நினச்சி அவர் வந்து எல்லா தேசத்தையும் பிடிக்க வந்தார், படையெடுத்து வந்தார். அப்படி வந்து எல்லா தேசத்தையும் பிடிச்சார். அதான் சொன்னார், பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும், வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். அந்த 3ஆம் ராஜ்யம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டருடைய கிரேக்க பேரரசு. அவர் சொன்ன மாதிரியே இந்த பூமியெல்லாம் பிடிச்சிட்டார். எல்லா தேசத்துக்கும் படையெடுத்து வந்து எல்லா தேசத்தையும் ஜெயிச்சு அலெக்சாண்டர் தன்னுடைய ராஜ்யத்தை மிகப்பெரிய பேரரசு ஆக்கிட்டார். இந்தியாவுக்கும் வந்தார், இந்தியாவையும் பிடிச்சார். சரிங்களா? இந்தியாவும் அவருடைய கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. அதுக்கு அடுத்தது இந்த ஒரு கிரேக்க பேரரசு முடிவுக்கு வந்துடும். இதுக்கப்புறமா இன்னொரு பேரரசு வரும். அந்த பேரரசு தான் பார்த்தீங்கன்னா தானியேல் 2ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாய் இருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பின்னமாக்குகிறதோ அப்படியே அது நொறுங்கி போடப்படுகிற இரும்பை போல அவைகளெல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாருங்க, இப்படி 4வது ராஜ்யம் எப்படி இருக்குன்னா இரும்பை போல உரமா இருக்குமா. 4வது ராஜ்யம் இரும்பு மாதிரி உரமா இருக்கும், அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குங்கிறார். பார்த்தா உலகத்திலேயே தங்கம் வெள்ளி இந்த செம்பு எல்லாத்தையும் காட்டிலும் இரும்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஸ்ட்ராங்கான உலகம். அப்போ அந்த ஒரு இரும்பு போல உரமா இருக்கும். அது பாருங்க, இரும்பு எப்படி எல்லாவற்றையும் நொறுக்கி சின்ன பண்ணமாக்குதோ, இரும்பு எல்லாத்தையும் நொறுக்கி சின்ன பண்ணமாக்கும். சம்பட்டியெல்லாம் பார்த்து இரும்புல செஞ்சுருப்பாங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கும். அந்த மாதிரி அந்த இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்ன பண்ணமாக்குதோ அப்படியே இது நொறுக்கப்படுகிற இரும்பை போல அவள் எல்லாவற்றையும் நொறுக்கி தகர்த்து போடுங்கிறார். இந்த பேரரசு வந்து எல்லாத்தையும் இரும்பு மாதிரி இருந்து எல்லாத்தையும் நொறுக்கி போடும் அப்படிங்கிறார். இரும்பு எப்படி நொறுக்குது அது மாதிரி. அப்போ அந்த பேரரசு என்னன்னா அதான் அந்த கால் பகுதி இரும்பு பார்க்குறோம். அது வந்து ரோமராஜ்யம். இது வந்து ரோம பேரரசு. கிரேக்க பேரரசு முடிவுக்கு கொண்டு வந்து அடுத்து வந்த பேரரசு ரோம பேரரசு. அடுத்தது ரோம பேரரசு ஆட்சியில கடைசி பாகத்தை சொல்றாரு. அதாவது தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 41 42. பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமாயிருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். பாருங்க சொல்றாரு. அதாவது தானியேல் சொல்றாரு அந்த இரும்பு ரோமராஜ்யம். அப்புறம் பாதங்கள், அந்த கால் பகுதியில் தான் பாதங்கள் இருக்குது. பாதங்கள் வந்து பாருங்க, பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண் போக்குதா, குயவனுடைய களிமண் மாதிரி இருக்குதா பாதி. பாதி வந்து அப்படிங்கன்னா இரும்பா இருக்குதாமா. அது நீ பார்த்தீங்களா, அந்த ராஜ்யம் பிரிக்கப்படுங்கிறாரு. அந்த ராஜ்யம் என்னங்கன்னா அந்த ரோம ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினோட உறுதியில கொஞ்சமும் அதில் இருக்குங்கிறார்.
அப்போ கால்வரில் பாதி எறும்பும் பாதி களிமண்ணுமா இருக்க கண்ணன்னா அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமா இருக்குங்கிறார். அப்போ அந்த ரோம ராஜ்யம் பிரிக்கப்படுங்கிறார். அது என்ன ஆகுன்னு சொல்லி பார்க்கும்போது ஐரோப்பா கண்டத்தில் இருந்த கண்டத்தில் இருந்த ராஜ்யம் தான் இந்த பேரரசு. அது வந்து பிரிக்கப்படுங்கிறது. அதில் வந்து அந்த ராஜ்யங்கள் பிரிக்கப்படுது. அதோட கால்வரல்கள் பார்க்கும்போது இரும்பும் களிமண்ணுமா இருக்குன்னு பார்த்தோம். பாருங்க 2ஆம் அதிகாரம் 43. நீர் இரும்பை களிமண்ணோடே கலந்ததாக கண்டீரே, அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். பாருங்க, அதாவது இரும்பும் களிமண்ணும் ஒரே மாதிரி கலர் வித்தியாசம் இருக்காது. இரும்பும் களிமண்ணும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கருமை நிறத்தில் தான் இருக்கு. அந்த களிமண்ணும் இரும்பும் ஒரே மாதிரி தான் இருக்கு. நீர் இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே, அவர்கள் வந்து மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலப்பாங்க. இரும்பும் களிமண்ணும் சேர்த்துனா ஒன்றும் சேராது. சேர்ந்த மாதிரி இருக்கிற சேராது. ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல, களிமண்ணு தனி இரும்பு தனி, அது ரெண்டும் ஒன்று சேர்த்துனா ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தாலும் ஒன்றும் சேராது. அவர்கள் ஒருவர் ஒட்டி கொள்ளாது இருப்பார்கள் அப்படிங்கிறார். ஒட்டி கொள்ள மாட்டாங்க, அவங்களுக்குள்ள வந்து ஒட்டிக்க மாட்டாங்க, பிரச்சனையாக தான் இருக்குங்கிறார். அப்போ ரோம பேரரசுடைய முடிவில் வந்தது அந்த ஐரோப்பா கண்டத்தில் வந்த ராஜ்யங்கள். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா தொடர்ந்து எப்படி இரும்பும் களிமண் ஒட்டிக்காதோ அதுபோல் அவங்களுக்குள்ள தொடர்ந்து பிரச்சனைகள் தான் இருந்துச்சு. பாருங்க, அதுதான் சொல்றாரு தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் வசனம் 44-45. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றார். பாருங்க, அந்த ராஜாக்கள் நாட்கள்ல, அதாவது இந்த ராஜாக்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பரலோகத்தின் தேவன் என்ன பண்ண போறான்னா என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ண போறார். பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ண போறாரு அப்படிங்கிறார். அப்போ இன்னைக்கு நிறைய ராஜ்யங்கள் வந்துச்சு, இருந்துச்சு, அழிஞ்சிருச்சு. ஆனால் சொல்றாரு பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ண போறாரு. அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படாதுங்கிறார். அந்த ராஜ்யம் வந்து வேற ஜனத்துக்கு விட மாட்டாரு. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாம மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்துச்சுல்ல, தானியேல் சொன்னார் இல்லைங்க, நீங்க பார்த்தீங்களா ராஜா, ஒரு கல் வந்து மலையிலிருந்து கையால் பெயர்க்கப்படாத கல் உருண்டு வந்துச்சுல்ல, அது என்ன பண்ணுச்சு, உருண்டு வந்து அந்த சிலை மேலே மோதுச்சு. இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் பாருங்க வெள்ளியும் பொன்னையும் நொறுக்குனது நீங்க வந்து கண்டீங்களே, அப்படியே அந்த ராஜ்யங்கள் எல்லாம் நொறுங்கி. அப்போ நீங்க பார்த்த அந்த ராஜ்யங்கள் பாருங்க, இந்த பாபிலோன் பேரரசு, அப்புறம் மேதோ பெர்சிய பேரரசு, அப்புறம் கிரேக்க பேரரசு, ரோம பேரரசு, இந்த ராஜ்யங்கள்லாம் அந்த கையால் பெயர்க்கப்படாத ஒரு கல் மலையிலேருந்து உருண்டு வருமா, அது வந்து அந்த சிலை மேலே மோதுமா, மோதி அந்த சிலையை நொறுக்கி போட்டுருமா. நொறுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கல்ல, அப்படியே அது அந்த ராஜ்யங்களை நொறுக்கி நிர்மூலமாக்கி அந்த கல்லை அந்த மலையிலேருந்து கையால் பெயர்க்கப்படாத உருண்டு வந்த கல் என்ன ஆகும்னா பாருங்க, தானோ என்னென்றைக்கும் நிற்கும்ங்கிறது. தானோ என்னென்றைக்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் சம்பவிக்க போகிறத, இனி என்ன பூமியில் நடக்க போகுதுங்கிறத மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவிச்சிட்டார். இனிமேல் என்ன நடக்கு நீங்கள் யோசிச்சிங்க, தேவன் நடக்க போகிறத காமிச்சிட்டார். இப்படி இந்த ராஜ்யங்கள்லாம் வரப்போகுது, இதெல்லாம் இப்படி அழிய போகுது. அதுக்கப்புறமா ஒரு கல் மலையிலிருந்து கையால் பெயர்க்கப்படாமல் உருண்டு வந்து இந்த ராஜ்யங்கள்லாம் நொறுக்கி போட்டுரும். அந்த சிலை மேலே மோதுது அப்படின்னா அந்த சிலை மேலே மோதி அந்த சிலை என்ன ஆகுதுன்னா சிலை நொறுங்கிருச்சு, விழுந்து நொறுங்கிருச்சு. நொறுங்கி அது எப்படி போச்சுன்னா கோடை காலத்தில் போரடிக்கிற காலத்தில் இருக்கிற அந்த பதரை போல பறந்து போயிடுச்சு, காற்று அடிச்சுட்டு போயிடுச்சு, அதுக்கு ஒரு இருந்த இடமும் இல்லாமல் போச்சு. அப்படின்னா அது இல்லாமல் போயிருங்கிற அந்த ராஜ்யங்கள் இல்லாமல் போயிடும். இந்த கல் கையால் பெயர்க்கப்படாமல் உருண்டு வந்த கல் என்ன ஆகுனா அந்த சிலையெல்லாம் நொறுக்கிட்டு அது பெரிய பர்வதமாகி பூமியெல்லாம் நிரப்பிச்சுன்னு பார்த்தோம். பூமியெல்லாம் நிரப்புற அளவுக்கு சின்ன கல் தான், அது பெரிய பர்வதமாக மாறி பூமியெல்லாம் நிரப்பிருச்சான். அதான் சொல்றாரு, இனிமேல் சம்பவிக்க போறத மகாதேவன் என்ன பண்ணார், ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறாரு. சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம். சொப்பனம் இதுதான் நீங்க பார்த்த சொப்பனம், இதனுடைய அர்த்தம் நான் சொன்னதுதான், இதுதான் சத்தியம் அப்படின்னாரு. உடனே நேபுகாத்நேச்சார் எப்படி இருந்திருப்பாரு, அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான சொப்பனத்தை பார்த்து பயந்து போனவர். அதை வந்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி
அதை வந்து கேட்டு அடுத்தது என்ன பண்ணார், அப்படியே பார்த்தீங்கன்னா ராஜாவே ஸ்தம்பிச்சு போயிட்டார். உடனே வந்து நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணாருன்னா முகங்குப்புற விழுந்துட்டார். தானியேல் முன்னாடி என்ன பண்ணார், எவ்வளோ பெரிய ராஜா முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கைகளை செலுத்தவும் தூபங்காட்டம் கட்டளையிட்டார். உடனே ராஜா தானியேல் நோக்கி, இந்த மரபொருளை வெளிப்படுத்தினபடினால மெய்யாகவே உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும், நீ மரபொருளை வெளிப்படுத்தின உங்கள் தேவன் தான் சொன்னான்னு சொன்னேன், மெய்யாகவே சொல்கிறேன்ப்பா, உங்கள் தேவனே தேவர்களுக்கெல்லாம் தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மரபொருளை வெளிப்படுத்தினமா இருக்கிறான்னு ஒரு புரஜாதி ராஜா தேவனை வந்து விட்னஸ் பண்ணுறார். அந்த அளவுக்கு தானியேல் வந்து அங்கே தேவனை வந்து மகிமைப்படுத்தி காமிச்சார். இப்படியாக வந்து அங்கே தானியேல் வந்து சொன்ன அர்த்தத்தை கண்டு நேபுகாத்நேச்சாரே இது போயிட்டார். அப்படின்னா ஆண்டவர் சொன்ன அந்த தேவனுடைய ராஜ்யம், அப்போ தேவனுடைய ராஜ்யம் அந்த கையால் பிறக்கப்படாத கல் மலையிலிருந்து உருண்டு வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து பெரிய பர்வதமாகுதுங்கிறார். அந்த பர்வதம் தான் வந்து என்னென்றைக்கும் நிற்கும்ங்கிறார், என்னென்றைக்கும் அது நிற்கும்ங்கிறார், தானோ என்னென்றைக்கும் நிற்கும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யம் அதான் 5வது உலக பேரரசு. இது எப்பொழுது இந்த பூமியில் ஸ்தாபிக்கப்படும், எப்பொழுது ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம அன்பான சகோதரர்களே, இப்போ டைம் ஆகிப்போச்சு. புரிஞ்சுக்கணுமா? அன்பான சகோதரர்களே, நம்ம வந்து மீதமுள்ள படத்தை அடுத்த வாரம் பார்த்துக்கலாங்களா? டைம் ஆகி போச்சு, இதெல்லாம் வந்து லேட் ஆகி போச்சு. என்ன பண்ணலாம், 10:30 மணிக்கு மேலே நமக்கு ஆராதனை முடிக்கணும்ல. ஆகவே இது வந்து பார்த்திங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்போது ஸ்தாபிக்கப்படும் அப்படிங்கிறத நம்ம 5வது உலக பேரரசு அது எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். பொறுமையோடு கேட்ட தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.